friends, welcome to our channel. நான் உங்க chef Ramkumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் பிரெயின் ஆம்லெட் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரெயின் ஆம்லெட்டுக்கு ஒரு ஆட்டோடைய மூளை எடுத்துக்கலாம். இந்த பிரெயின் ஆம்லெட் வந்து நார்மல் ஆம்லெட்டை விடவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூளையை இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பிரெயினை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங்கில் 2 எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மூளையும் அந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெயின் ஆம்லெட்டுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கை நம்ம அதில் ஆட் பண்ணி ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் அதில் ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த மூளைலாம் நல்லா குக் ஆகணும். இந்த ஒரு சைடு எதாவது கட்டியாக இருந்துச்சுன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஒன் சைட் குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு, ஃப்ளஃபியாக. ஸோ இந்த சைடு குக் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஃப்ளஃபியான கலர்ஃபுல்லான மட்டன் பிரெயின் ஆம்லெட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பிரெயின் ஆம்லெட் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.